அனைவருக்கும் வணக்கம். வெளியே அர்ச்சனா பேரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாயா பூர்ணிமாவோட வந்து சேர்ந்தாலே தவறு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விசித்ராமா வந்து மாயா பூர்ணிமாவோட சேர்ந்துட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ லைவ்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அப்படி தெரியலையே. உண்மையாலுமே துரோகம் பண்ணது யாருன்னு சொன்னாக்கா அந்த அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை பற்றி எவனுமே பேச மாட்டாங்க. அதாவது மாயா பூர்ணிமாவோட எந்த அளவுக்கு வந்து இவங்க போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும். கட்டி பிடிச்சி உருண்டு பிறண்டு அந்த அளவுக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் உருவாக்குறாங்களாமா. அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் வந்து வாயை மூடிக்கிட்டு இருப்பானுங்க. ஏதோ விசித்ராமா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்களாம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா பிரதீப்புக்கு வந்து துரோகம் செஞ்சு விட்டாங்க. விசித்ரா வந்து அப்படி, விசித்ரா வந்து இப்படி, மாயாவுக்கு வந்து செம்பு தூக்குறாங்க, மாயாவோட மாய வலையில் விழுந்துட்டாங்க அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் இப்போ எங்கடா போனீங்க? மாயாவோட மாய வலையில் அர்ச்சனா வந்து உழுகலையா? பூர்ணிமாவோட மாய வலையில் வந்து அர்ச்சனா வந்து உழுகலையா அப்படிங்கிறது தெரியல. அர்ச்சனா வந்து லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கேவலமான பல செயல்களை வந்து செஞ்சுட்டு இருக்கு. நீங்கள் வந்து நிக்சனை காஜி நிக்சனுங்கிறீங்க, அதே மாதிரி பூர்ணிமா வந்து காஜி பூர்ணிமான்னு சொல்லி அப்படியே அப்பட்டமாக வந்து சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா காஜி பிடிச்சானே அலையிறா, அதை ஏன் வெளியே சொல்லவே மாட்டேங்கிறீங்க? அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுக்கும் தகுதியில்லாத ஒரு ஃபேக்கு. ஆனால் அந்த ஃபேக்குக்கு இங்கே வெளியே உட்காந்துட்டு பிஆர் வந்து இவ்வளோ தூரம் முட்டு கொடுக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் டியூன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவரெல்லாம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சின்னது நடந்துச்சுன்னா பூர்ணிமா வந்து காஜி பண்ணிட்டா, நிக்சன் வந்து காஜி பண்ணிட்டான், அதே மாதிரி விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணிருச்சு, பிரதீப் வந்து துரோகம் பண்ணிருச்சு, மாயாவோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பேசுவான். ஆனால் இவ்வளோ பெரிய காஜி வேலையை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பண்ணுது அர்ச்சனா. ஆனால் எவனுமே பேச மாட்டான். நம்ம வந்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.